ஹலோ மச்சான்ஸ். நம்ம ஜில்லாடி ஜீவா சேனலுக்கு உங்கள அன்போடு வரவேற்கிறேன். நம்ம பசங்களுக்கு எப்போதுமே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். காலேஜ்லயோ ஆஃபீஸ்லயோ ஒரு பொண்ணு நம்மகிட்ட ரொம்ப சகஜமா சிரிச்சு பேசுவா, நம்ம ஜோக்குக்கெல்லாம் வாய் விட்டு சிரிப்பா. உடனே நம்ம முரட்டு சிங்கிள்ஸ் மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லும்? மாப்ள, பொண்ணு நம்மள லவ் பண்றாடான்னு தோணும். நேரா போய் ப்ரப்போஸ் பண்ணுவோம். ஆனா அவங்க, அச்சுச்சோ, நான் உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தானே பார்த்தேன்னு சொல்லி நெஞ்ச உடைச்சிடுவாங்க. நட்பு வேற, காதல் வேற. ஒரு பொண்ணு உங்கள உண்மையாகவே காதலிக்கிறாள்னா அவளுக்கே தெரியாம அவளோட மூளையும் உடம்பும் சில உளவியல் சிக்னல்களை, அதாவது சைக்கலாஜிக்கல் சிக்னல்களை வெளிப்படுத்தும். இன்னைக்கு வீடியோல சைக்காலஜி படி ஒரு பெண் காதலில் விழுந்தால் என்னென்ன அறிகுறிகளை வெளிப்படுத்துவாள்னு ரொம்ப ஆழமா 6 பாயிண்ட்ஸா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நிறைய பல்பு வாங்குறதுல இருந்து தப்பிக்கலாம். சைக்காலஜில மிரரிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு பொண்ணுக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்க என்ன பண்றீங்களோ அது அவளுக்கு தெரியாமே அவளும் பண்ணுவா. கண்கள் சொல்லும் உண்மை. நீங்க ஒரு கூட்டத்துல இருக்கும்போது அவங்க உங்கள அடிக்கடி திருட்டுத்தனமா பாப்பாங்க. நீங்க அவங்கள நிமிர்ந்து பார்த்ததும் டக்குன்னு பார்வையை திருப்பிக்குவாங்க. சைக்காலஜி படி ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்கள பார்க்கும்போது கண்பாவை தானாகவே விரிவடையும். பிசிக்கல் ப்ராக்சிமிட்டி, நெருக்கம். அவங்க உங்ககிட்ட பேசும்போது அவங்களோட உடல் உங்களை நோக்கி சாஞ்சிருக்கும். குறிப்பா அவங்களோட பாதங்கள் உங்களை நோக்கி இருக்கும். நீங்க சாதாரணமா பேசினா கூட அவங்க தலைய ஒரு பக்கமா சாச்சு ரொம்ப ரசிச்சு கேட்பாங்க. உதாரணம் சொல்லுங்க. மச்சான், நீங்க அவங்க கிட்ட பேசும்போது அவங்க அடிக்கடி அவங்க முடிய கோதி விடுறது இல்லனா செயினை பிடிச்சு திருகிறது நடந்தா அதுக்கு பேரு நர்வஸ் எனர்ஜி. அதாவது உங்களை பார்க்கும்போது அவங்க மூளையில டோபமைன் சுரக்குதுன்னு அர்த்தம். பொதுவா பெண்களோட மூளை ரொம்ப ஷார்ப்பானது. ஆனா அவங்களுக்கு பிடிச்சவங்கள பத்தின விஷயங்களை அவங்க மூளை ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கும். காக்னிட்டிவ் லோட். சைக்காலஜில இத காக்னிட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. நீங்க எப்பவோ கேஷுவலா எனக்கு இந்த கலர் பிடிக்கும், எனக்கு இந்த சாப்பாடு அலர்ஜின்னு சொல்லியிருப்பீங்க. அத ஒரு மாசம் கழிச்சு அவங்க கரெக்டா ஞாபகம் வச்சு உங்களுக்கு பிடிச்சத செய்வாங்க. சும்மா ஃப்ரெண்டா இருந்தா இவ்ளோ மெனக்கட மாட்டாங்க. நீங்க ஒரு புது ஷர்ட் போட்டாலோ ஹேர் ஸ்டைல் மாத்தினாலோ எல்லார விட ஃபர்ஸ்டா அவங்க தான் கவனிச்சு காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கண்கள் உங்களை மட்டும்தான் ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்றாளான்னு கண்டுபிடிக்க யார் கான்வர்சேஷனை ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத கவனிங்க. எப்பவுமே நீங்களா போய் மெசேஜ் பண்ணி அவங்க ஓகேன்னு ரிப்ளை பண்ணா அது காதல் கிடையாது. ஆனா அவங்களா வழி வந்து உங்ககிட்ட பேசுறது, காலையில எழுந்ததும் குட் மார்னிங் அனுப்புறது, ராத்திரியில ரொம்ப நேரம் உங்க கூட சேட் பண்றது நடந்தா கங்க்ராச்சுலேஷன்ஸ். த டைம் ஃபேக்டர். அவங்க எவ்ளோ பிஸியா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குவாங்க. நீங்க கால் பண்ணா உடனே எடுப்பாங்க, இல்லனா பிஸின்னு சொல்லிட்டு ஃப்ரீயானதும் அவங்களா கால் பண்ணுவாங்க. சைக்காலஜி படி ஒருத்தர் தன் நேரத்தை உங்களுக்காக ஒதுக்குறாங்கன்னாலே அவங்க மனசுல உங்களுக்கு பெரிய இடம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு பொண்ணுக்கு உங்க மேல லவ் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு உரிமை உணர்வு, டெரிட்டோரியல் ஃபீலிங் வந்துடும். நீங்க வேற ஏதாவது ஒரு பொண்ணு கூட சிரிச்சு பேசுறத பார்த்தா அவங்க முகத்துல ஒரு சின்ன வருத்தம் அல்லது கோபம் வரும். இத மைக்ரோ ஜெலசின்னு சொல்லுவோம். சில சமயம் அவங்களே உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு அழகா இருக்காதானேன்னு உங்ககிட்ட கேட்டு உங்க ரியாக்ஷனை நோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா ஒரு அம்மா மாதிரி பதறி போய் அக்கறை காட்டுவாங்க. மாத்திரை போட்டியா, சாப்பிட்டியான்னு திரும்ப திரும்ப கேட்பாங்க. வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்ல இந்த அளவுக்கு ஆழமான அக்கறை வராது. சைக்காலஜில ஒரு உண்மையான காதலுக்கான மிகப்பெரிய அறிகுறி வல்னரபிலிட்டி, தன்னோட பலவீனங்களை வெளிப்படுத்துவது. பெண்கள் பொதுவா அவங்களோட குடும்ப பிரச்சனையோ அவங்களோட கடந்த கால கவலைகளையோ ரகசியங்களையோ எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனா உங்ககிட்ட அவங்க அழுது அவங்களோட கஷ்டங்களை சொல்றாங்கன்னா உங்களை அவங்க ஒரு சேஃப் ஜோனா, அதாவது பாதுகாப்பான இடமா ஃபீல் பண்றாங்கன்னு அர்த்தம். லாங்குவேஜ் ஷிஃப்ட். வார்த்தைகளை கவனிங்க. நான் நேத்து படத்துக்கு போனேன்னு சொல்றதை விட நாம 2 பேரும் அந்த படத்துக்கு போலாமான்னு கேட்பாங்க. ஐ அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமா மாறி வி, நாம அப்படின்னு மாறும். ஃபியூச்சர் பிளான்ஸ்ல உங்களையும் சேர்த்து வச்சு பேசுவாங்க. மச்சான்ஸ், நான் மேல சொன்ன இந்த 5 பாயிண்ட்ஸ்ல ஏதாவது 1-2 இருந்தா உடனே குதிக்காதீங்க. இந்த 5 விஷயங்களும் தொடர்ச்சியா அவங்க கிட்ட இருந்து வெளிப்பட்டா மட்டும்தான் அது உண்மையான காதல் சிக்னல். சைக்காலஜி படி அவங்க சிக்னல் கொடுத்தாலும் நீங்க அவசரப்பட்டு எடுத்த உடனே ப்ரப்போஸ் பண்ணி சொதப்பிடாதீங்க. பொறுமையா அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு சரியான நேரத்துல உங்க காதல சொல்லுங்க. உங்க லைஃப்ல இப்படி ஒரு பொண்ணு சிக்னல் கொடுத்திருக்காங்களா? உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சிங்கிள்ஸ் கேங்குக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜில்லாடி ஜீவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ ஆல். டேக் கேர்.